ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வீடியோவில் எந்த வண்டியை பற்றி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 ரைட் ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கில் அப்புறம் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் விட்டுருக்காங்களே எல்லாமே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன். இதை பற்றி என்ன நம்மளுக்கு அதோட இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சேனல் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவில் அந்த ஸ்பெக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 125 இந்த வண்டியோட ரைடர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். புது மாடல். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஸ்டார்ட் இருக்கிறதுனால எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து மூவ் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸ்கொயர் இன்ஜின் இனிஷியல் மிட்ரேஞ்ச் வந்து ஆப்வியஸ்லி வந்து இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் படி நல்லாயிருக்கும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 40 வரையும் வண்டி நல்ல இன்ஸ்டண்ட்டாக புல் பண்ணுது. நமக்கு அந்த காம்பி பிரேக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஐ திங்க் ரிவ்யூவில் வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து காம்பி பிரேக் செட்டப் தான். நமக்கு வந்து ரியர் பிடிக்கும் போது ஃப்ரண்ட்டுமே வந்து சேர்த்து அப்ளை ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சின்ன ஹைவே இருக்குங்க. நான் வந்து ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு ரிவ்யூ பாருங்கள் போதும், நீங்கள் டெஸ்ட் ரைட் கூட பண்ண வேண்டாம். எப்படி இருக்குது அப்படின்றது கிளியராக சொல்கிறேன். சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். மிட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பட் டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆகுதுங்க. ஆக்சுவலி இந்த இன்ஜினுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நமக்கு இனிஷியலும் மிட் ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும். டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியல் எது வரையும் நல்லா வந்து நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீட், அதாவது நீங்கள் இந்த ஸ்கூட்டர் எடுத்து ஒரு ஹைவேலாம் ஓட்டுறீங்கன்னா இந்த ஸ்பீடில் வச்சு நான் ஸ்ட்ரெச் அடிக்கலாம் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் ஓட்டி காட்டுறேன். இன்னும் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வரல. ப்ளஸ் ஒரு 70 வரையும் தாராளமாக போகிற அளவுக்கு இதில் வந்து சஃபிஷியண்ட்டான எனர்ஜி வந்து இருக்குது. நல்ல ஒரு 70 வரையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, முன்னாடி போனால் தான் ஒரு ஃப்ரீ ரோடு வந்து கிடைக்கிது. சரி, நம்ம போய் பார்ப்போம். ஸோ டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 109 kg இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேடிஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தாலுமே வண்டி வந்து நல்லா இருக்குங்க. லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எந்த இடத்துலையும் வெயிட்டெல்லாம் எனக்கு தெரியல. வண்டி வந்து ஒரு ஈஸியாக வந்து இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து நம்ம கீழே வச்சுருக்காங்க. நல்ல வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க வண்டியில். நான் அது வந்து கிளியராக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 to 40 வந்து வண்டி நல்லா வந்து புல் பண்ணுதுங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் எண்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்டார்க்கு இந்த மாதிரி வண்டி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஜூஸ் இல்லை டாப் எண்டில். லோ எண்ட் அண்டு மிட் ரேஞ்சுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். பாருங்கள், வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சிம்பல் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிராஃபிக் வந்து மூவ் ஆகட்டும். அப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே வந்து பாருங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆக்சிலேட்டர் பிரேக்கை பிடிச்சிட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கணுங்க. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் லேக் இருக்குது. மேபி புது வண்டியாக இருக்கிறதுனால என்னென்னு தெரியல, எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து சிவிடி விஷயத்துக்கு வந்து வருவாங்க. சிவிடியெல்லாம் எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். சிவிடி வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாகவே டிவிஎஸ் வண்டிகளில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த சாசிஸில் இருக்க மவுண்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு சாசிஸ் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் புஷ்ஷாக இருக்காது, டாப் புஷ்ஷாக இருக்கும். டாப்பில் வந்து புஷ்ஷஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட புல்லிங் விதமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்டிவா இந்த மாதிரி வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இதிலிருந்து தான் அந்த புஷ்ஷிங் மெக்கானிசம்லாம் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. அந்த ரீசெண்டாக வந்து 6G ஆக்டிவா 125 இதெல்லாம் ஃப்ரேமில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸில் இருக்கிற அதே ஒரு செட்டப்பை தான் வந்து இப்போ ஆக்டிவாலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கிளச்சு சிவிடி மெக்கானிசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹைவே க்ரூசிங் வந்து எடுக்கிறதா இருந்தீங்கன்னா என்டர் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்டி வந்து பார்க்குறீங்க, எனக்கு ஜூபிட்டர் 110 வந்து பவர் பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து எடுங்க. இதில் மைலேஜுமே ஓரளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க. நல்லா வந்து சிட்டியில் ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. அது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். வண்டி நல்ல ஸ்டேபிள் ரோடில்.
சஸ்பென்ஷன் வந்து பேசி ஆகணும். பிரேக்கிங் வந்து பேசி ஆகணுங்க. பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டுமே ஷார்ப்பாக இருக்குது, ரியர் பிடிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க வண்டி. பிரேக்கிங்கை பொறுத்து நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு இந்த வண்டியில். நெக்ஸ்ட்டு விஷயம் சஸ்பென்ஷனுக்கு வருவோங்க. சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் ஐ திங்க் சாஃப்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனியா நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே ஒரு பாட்டோல் இருக்குது, விட்டு பார்ப்போம். சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்டு தாங்க, நல்ல சாஃப்டாக தான் இருக்குது சஸ்பென்ஷன். ரியருமே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி சிட்டியில் பாருங்கள், மெனுவூர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி. ஒரு 60-70 வரையும் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ஸோ டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-85 வந்து போகுங்க. ஆல்மோஸ்ட் 75 வரையும் ஓட்டணும். பட் இதில் வந்து நீங்கள் அதான் ஒரு 70 இந்த ரேஞ்சில் வந்து தாராளமாக ஓட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து யார் எடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப முக்கியம். சிட்டியில் வந்து நல்லா ஓட்டுறதுக்கு வந்து லோ எண்டும் மிட் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எடுங்க. டாப் எண்ட் ஆப்வியஸ்லி இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதனால் டாப் எண்ட் எதிர்பார்க்குறவங்க என்டாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இதில் வந்து இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.